இன்றைக்கி காலையிலே எங்கள் வீட்டில் ஒரு கஷ்டமான ஒரு செய்தியோடு தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து வா கன்றுக்குட்டி இப்படி இருக்குன்னு வந்து கூப்பிட்டு போனாங்க. அப்போ தான் நைட்லாம் கன்றுக்குட்டியை தூக்கி நல்லா தான் விட்டுட்டு வந்தோம். இந்த கன்றுக்குட்டி வந்து ஒரு 15 நாளாக இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கழுத்தில் ஏதோ வீங்கிருந்துச்சு. சரி ஏதோ ஒன்று கடிச்சிருக்கும் போலன்னு டாக்டரை கூப்பிட்டு ஊசி எல்லாமே நாங்கள் போட்டோம். கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ரெண்டாவது கால் அது வரல. அதுக்கப்புறம் தினமும் தூக்கி விட்டு டானிக் எல்லாமே கொடுத்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா தான் பார்த்துட்டு இருந்தேன். காலையிலையும் சாயந்தரமும் போய் எல்லா வேலையும் பார்ப்பேன். காலெல்லாம் உருகி விடுவேன். அப்போயுமே சரியாகலை. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நைட்டு நல்லா தான் நின்றது. காலையில் இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தொழிலை வச்சு அதை நாங்கள் இறக்க விடல. சரின்னு சொல்லிட்டு போய் பாய் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் தூக்கிட்டு போக சொன்னோம். நேரம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வேறு என்ன பண்ணுறது, என்ன செய்கிறதுனே தெரில. உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ஆடு மாடு வளர்த்திங்கன்னா ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. வளர்த்தது நமக்கு இப்படி ஆகும்போது மனசு எவ்வளோ கஷ்டமாகும் தெரியுமா? நான் இவங்களோட தான் அதிகமாக டைம் அதையெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இவங்க தான் எனக்கு எல்லாமே. அது வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வேலை காரணமாக நான் அவங்கள வந்து சரியாக பார்க்கல. அம்மா தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எந்த பொருளும் வளர்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ.